கர்த்தரை கர்த்தாவே கர்த்தாவே. கர்த்தர் அவர் கண்ணீரை காண்கிறார். கர்த்தருடைய தூதரை எழுந்தருளி அவர் கண்ணை திறக்கிறார், நீரூற்றை காண்கிறார், பிள்ளையும் பிழைத்தது. அப்போ அவள் எகிப்து தேசத்தால் தான், ஒன்றும் மாறல. ஆபிரகாம் ஜெபிக்கிறார்ல இல்லை, அவளே கதறி ஜெபித்து கர்த்தருடைய ஒரு செய்கையை காண்கிறான். நல்லா தானே வந்துச்சு விசுவாசி. சரி, அவன் அமுச்சு விட்டானா என்ன? இப்போ ஆபிரகாம் தோல்ல அந்த நீர் துருத்தியெல்லாம் வைத்து துருத்தியில் தண்ணியை ஊற்றி அப்பத்தை கொடுத்து போயிட்டோமா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை, பிரேக்கப் ஆயிடுச்சு 2 பேருக்கும் ஆகட்டும். எகோவான்றது அங்கே கற்றுக்கின்றது தானே. எகோவாவின் நாமம் கர்த்தராகிய ஆண்டவரை அங்கு தானே அறிந்து கொண்டோம். அந்த ஆண்டவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். சிலதெல்லாம் கிடைக்கிற ஸ்தானம் கிடைச்சதுன்னா கூட சரி, சபையிலேயே சொல்கிறேன், நான் கொடுக்குற பதவி சொல்லு, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஒரு கிருபை, உங்கள் மீது வைத்திருக்கிற கிருபை தான் உங்களுக்கு சபையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.